அது டெலிட்டட் சீனே கிடையாது. ஆக்சுவலி எல்லா படத்துலேயும் ரெண்டு கிளைமேக்ஸ் தான் இருக்க முடியும். சேர்ந்துருவாங்களா பிரிஞ்சிருவாங்களா. லவ் மட்டும் பண்ணிடக்கூடாதுன்ற அளவுக்கு வலியாக இருக்கும். என் படம் ஏன் அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்னா, லொக்கேஷன் ஃப்ரெண்டு தானே, லொக்கேஷனாக கூட கோயிலெல்லாம் வருங்க பார்த்துருக்கேன். நீங்கள் விஜயண்ணா ஃபேன் தான், நானும் விஜயண்ணா ஃபேன் தாங்க, பாருங்க டாட்டூ குத்திருக்கேன். இப்போ நம்ம கையை கொடுக்குறோம், நம்ம யாருன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க. கிடைச்ச வரவேற்பு எனக்கு வர்ற அன்பெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு மேதமான மறக்க வச்சதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். அவள் முகத்தில் வந்து சிலந்தி வலை மாதிரி வேலை வெட்டி இல்லாதப்ப பார்த்த வெட்டி வேலை அதெல்லாம். குலுகுலுன்னு ஒரு படம் பண்ணேன். இப்போ வரைக்குமே தெரியாது குலுகுலுன்னா என்ன, எதுக்கு அப்படி ஒரு டைட்டில் அப்படின்ட்டு. யார் அந்த சத்யாவும் விஜயம்? நீங்கள் தான். நாங்கள் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சத்யாவாக இருந்திருக்கேன். இப்போ நான் அந்த விஜயா இருக்கேன். நேராக ஃபேஸ்புக்லேயே டைப் பண்ணேன், இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு, நைட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக திடீர் மழைன்றனால ஓடி ஒதுங்கின கூட்டம். நைட்டு ஒரு ஃப்ளோவில் உருவான நீ நான் மலைக்குடை தான் இதோட ஆரம்பம். எந்த ஆங்கிளில் நீங்கள் எழுதும்போது திருக்குறளையும் ஒரு பொண்ணோட உதடையும் எப்படி எழுதுனீங்க? அது நான் பார்த்த ஆங்கிளில் தான். இது எழுதும்போது 29 வயசா இல்லை யாராவது? ஆமாவா? இல்லை. அப்போ எப்படி அது முக்கியமான முடிவுகள்லாம் அந்த இயரில் நடந்துச்சு. இப்போ நீங்கள் ஜாதகமே யாருக்குன்னா கொடுக்குறீங்கன்னா 31 வயசுன்னு சொன்னோன்னா ஃபில்டர் பண்ணுருவாங்க. ஐ லவ் த வே யூ டச் மை ஹார்ட் மோர் தென் யூ டச் மீன்ற ஃபீலில் அவள் அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் அவன் தூங்கிட்டான் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன வெல்கம் டு தி ஷோ சாட் வித் யோகி. இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரசிகன் வந்து சிறந்த படைப்பாளி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஒரு ரசிகனாகவும் சிறந்த படைப்பாளியாகவும் 29 படத்தை எல்லாரையும் அப்படியே மெய்சில் இருக்க வச்ச இயக்குனர் ரத்னகுமார் இருக்கிறாரு. அண்ணா வணக்கம். வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அதாவது அவங்களுடைய படங்கள் எல்லாமே நாங்கள் வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக இருக்கும், எல்லா கைண்ட் ஆஃப் ஃபீலும் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. பட் 29 வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த காதல் ஒரு காவியம் அப்படிலாம் சொல்லுவாங்களாம் பசங்க. அந்த மாதிரி இந்த 29 படத்தை பார்த்ததுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு காவியத்தை பார்த்துருக்கோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. என்னெல்லாம் சொல்கிறாங்க உங்களுடைய காவியத்தை பற்றி ஆடியன்ஸ்? காவியம்னு சொல்கிறாங்களான்னு நீங்கள் தான் சொல்லணும். பட்டு இப்போ நான் மேதமன் பண்ணி ஒரு 8-9 இயர்ஸ் ஆயிடுச்சு. நடுவில் நான் குலுகுலு ஆடையெல்லாம் பண்ணியிருந்தாலும் திரும்ப மேதமன் மாதிரி ஒரு படம் பண்ணுங்க அப்படின்றதும் மேதமன் டைரக்டர் ரத்னகுமார் அப்படின்றது தான் இருந்துச்சு. இந்த படம் கிடைச்ச வரவேற்பு எனக்கு வர்ற அன்பெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு மேதமான மறக்க வச்சதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம்தான். அந்த விஷயத்தை இது பண்ணதே வந்து, ஏன்னா என்னோடய அடையாளன்றது வந்து டைரக்டர்ன்றது தாண்டி மேதமன் டைரக்டர் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுல்ல. ஓகே. அதை தாண்டி ஒரு ஃபிலிம் மேக்கராக பார்க்குறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். ஓகே. ஆக்சுவலாக 29 அப்படின்னு சொன்னோன்னே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேள்வி இருந்திருக்கும். இந்த படம் உங்களுக்கே நீங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, 29ன்னு டைட்டில் வச்சுருக்கேன், இது வந்து என்ன புரிஞ்சுக்க போகிறாங்களோ ஆடியன்ஸு, எனக்கு இவங்க என்ன மைண்ட் செட்டில் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? 29ன்னு வச்சது அந்த டைட்டில், அப்பாடா நல்ல டைட்டில் தான்ப்பா வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இப்போ இருக்குதா? எனக்கு அப்போத்துலேருந்தே இருந்துச்சு. என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி குலுகுலுன்னு ஒரு படம் பண்ணேன். இப்போ வரைக்குமே தெரியாது குலுகுலுன்னா என்ன, எதுக்கு அப்படி ஒரு டைட்டில் அப்படின்ட்டு. ஆனால் அமேசான் காட்டில் பிறந்த ஒரு ட்ரைபல் ஒரு கம்யூனிட்டியிலேருந்து பிறந்த ஒருத்தர் நாடாக ட்ராவல் பண்ணார். அவரோட லாங்குவேஜஸ் கொஞ்சம் கம்மியான ஆட்கள் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த லாங்குவேஜ் பேசுகிற ஆட்களும் அவங்க இனமே அழிஞ்சுது. இப்போ அவருக்கு அந்த மொழி தெரியும், ஆனால் மொழி தெரிஞ்ச இன்னொருத்தரை அவர் பார்க்கல இன்னும். அதனால் அது பேச முடியாமல் இருக்கிற வழி தான் வந்து அவருக்கு வந்து பேசுகிறதே குறைச்சிக்கிற அளவுக்கு ஆகி பேசாமலே இருக்கிற, அதிகம் பேசாத கேரக்டராக சந்தானம் நடிச்சிருப்பார். அதில் அவரோட பேரே வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போகும்போது ஆளாளுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டு ஒரு ஜிபரிஷாக ஆகிடுச்சு. குல்லுபாயின்றது தான் குலுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்றது அப்படின்றது தான் ஐடியா. அண்டு
அவருக்கு எல்லாத்தையும் பற்றியும் தெரியுது, நாலேஜ் இருக்குன்றனால அவர் கூகுள்னு கூப்பிடுவாங்க. அந்த கூகுள் தான் வந்து அவங்க அம்மா சொல்லித்தரும்போது குழுன்னு ஆச்சுன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம்ல, அதனால அது போய் சேரல. ஸோ இந்த படம் பண்ணும்போது இந்த பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் அப்போ சொன்ன மாதிரி தான், இது டோர் நம்பரா இல்லை கிரிக்கெட் ஸ்கோரா, ஜெர்சி நம்பரா, பஸ் நம்பரா, ஏகப்பட்ட கேள்விகள் இருந்துச்சு. இது ஒரு வயசு அப்படின்றத அது நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அந்த டைட்டில் தான் மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் ஓடிடியில் வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கவங்களும் போய் பார்த்ததும், இப்போது 29ன்றது வந்து யூனிவர்சலாக இருக்குல்ல, லாங்குவேஜ் மீறின ஒரு நம்பர்னும் போது எல்லாருக்குமே புரிகிற ஒரு விஷயமா இருக்குது. ஓகே, ஏன் 29ன்றது கேள்வியே வரும் க்யூரியஸாக, அதுக்காக அந்த சினாப்சிஸை படிப்பாங்க. அப்படி அந்த வகையில் அது நினச்சதை பண்ணிடுச்சு. ஆக்சுவலி அவினாஷ் அண்ணா அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து ஒரு டைலாக் வந்து சொல்லும், ஓப்பன் பண்ணால் நான் ஒரு கதை வச்சுருக்கேன் சார், எல்லாம் அவளால் தான் அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட் இருந்தது, அந்த டைட்டில் தான் 29க்கு முன்னாடி அவளால் தான், எல்லாம் அவளால் தான் ஒரு டைட்டில் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது அப்படி? இல்லை, எல்லாம் அவளால் தான்ன்றது வந்து அவன் புலம்பல். அவன் ஒவ்வொரு முறையும் எனக்கு ஏதாவது ஒன்று நல்லா நடக்கலை, இன்றைக்கி 4 நாளாக இல்லை, இன்றைக்கி போனேன் பெட்ரோல் பங்க்கு வண்டி பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு, ஸோ ஹோட்டலில் க்ளோஸ் ஆகிருந்தது, எதுக்குனாலுமே இதெல்லாம் அவளால் தான், அவள் போனதுலேருந்தே என் நல்ல நேரம் போயிடுச்சு, நான் நாசமாக போயிட்டேன்னு சொல்கிற கேரக்டரு. ஓகே, அப்படின்னும் போது அதையே அவன் படத்துக்கே டைட்டில் வச்சுருந்தான்றது வந்து ஒரு சின்ன ஃபன்னாக லாஸ்ட்டில் இருக்கும். பார்த்தா சும்மா புலம்பிகிட்டே இருந்ததை ஒருத்தன் வந்துட்டேன் டைட்டிலாக வச்சுருக்கான்ட்டு. அதுவும் வந்து நான் பிரதீப் ஆண்டனின்னு ஒரு ஆக்டர் இருக்கார்ல, நம்ம வால் அறிவில்லாம் நடிச்சு, அவர் அந்த கேரக்டர் பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டும் ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட கொடுத்து ஸ்கிரிப்ட் நிறைய வச்சுருப்பாப்புல, அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், அவர் ஃபுல்லாக அந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு தான் இந்த மாதிரி அந்த கேரக்டர் மணி கேரக்டருக்காக தான் பேசணும். ஸோ பேசும்போது அவர் தான் சொன்னார், இப்படி கடைசியில் ஒருத்தன் கதை சொல்லும் போது அதையே படத்துக்கு டைட்டிலாக வச்சிடலான்னு சும்மா அவரும் நானும் கதையை படிச்சுட்டு பேசும்போது அப்படி வந்தது தான். ஓகே, ஸோ இது ஆரம்பத்துலேருந்தே இது 29 தான். ஓகே, பட் ஆனால் அந்த ஒரு டாக் இருந்தது. அப்போ நான் யோசிச்சது கரெக்டு தான், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு %. ஓகே, அண்டு யார் அந்த சத்யாவும் விஜயும், யார் அவங்க? நீங்கள் தான். நாங்கள் தான். 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த சத்யாவாக இருந்திருக்கேன், இப்போ நான் அந்த விஜயாக இருக்கேன். ஓகே, இல்லை கேரக்டர்ஸாக சொல்கிறேன். புரியுது, எனக்கு புரியுது. அப்சஸ்டாக இருக்கிற லவ்வராக நிறைய பேர் இருந்திருப்பாங்க, உலகமே அவங்க தான் இருக்கிறது இருக்குல்ல, அது எல்லாருமே ஒரு மேபி ஃபஸ்ட் லவ்வில் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ஆத்மார்த்தமான லவ்வில் அப்படி ரொம்ப பிளைண்டாக வேறு எதை பற்றியும் யோசனை இல்லாமல் இருக்கிறது இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழிச்சு சில பல அடிகள் வாங்கி மெச்சூரிட்டி வரும்போது கொஞ்சம் ரேஷ்னலாக திங்க் பண்ணுறது வரும்ல, ஸோ அது விஜய். ஓகே, கொஞ்சம் ரேஷ்னலாக ரொம்ப எமோஷ்னலாக அப்ரோச் பண்ணுறது சத்யா. ஸோ அதில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கேன். ஓகே, யார் அந்த சத்யானா நிறையா பேர், யார் இந்த விஜய்னா நிறையா பேர் இருக்காங்க. அதனால தான் அந்த படம் ரிலேட்டபிளாக இருக்குல்ல. ஓகே, எஸ், நம்ம ரொம்ப 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 வழக்கமான ஒரு யதார்த்தமான நிறையா பார்த்து பரிச்சயமான கேரக்டர்ஸ் தானே, ரொம்ப யூனிக்கான கேரக்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால தான் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஜெர்க்காயிருச்சு, நம்ம வந்து வளரி வச்சுட்டோமா அப்படி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆமான்றங்க. ஆமாம் தானே, ஏதோ ஒன்று. ஓகே, அண்டு உங்களை எல்லாருக்கும் டைரக்டர் ரத்னகுமார் அப்படின்னு எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க. அண்ட் நீங்கள் வந்து படங்கள் லியோ, மாஸ்டர், நிறைய கருப்பு இல்லை விக்ரம், கருப்பன். ஆமாம், அது ஏன் வந்துச்சுன்னு எனக்கும் புரியல. மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி இந்த மாதிரி படங்களுக்கு நீங்கள் ரைட்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 29ல் டைரக்டர் ரத்னகுமாரை கொண்டாடுறாங்க, ஆனால் அதை விட அதிகமாக ரைட்டர் ரத்னகுமாரை அதிகமாக கொண்டாடுறாங்க. ஒரு ஃபேஸ்புக் ஒரு போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதில் மலை, காதல், குடை அப்படின்னு சொல்லி ஒரு எழுதி, நாங்கள் 29 படத்தில் என்ன சீக்வன்ஸ் என்ன சீன் பார்த்தோமோ அதை அப்படியே அப்பயே வந்து எழுதியிருக்கீங்க. அது பார்க்கும்போது யாரா அந்த மனுஷன் எனக்கு, ஏன்னா படம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறோன்னு அது வேறு மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இல்லை, நிறையா படங்கள் வந்து புக்கை தழுவி எடுக்கிறது இருக்குல்ல, சிறுகதையை தழுவி எடுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி நானே எழுதி நானே அதை அப்புறமா படமாக பண்ண மாதிரி தான். அதில் ஒன்றும் நீங்கள் ஆச்சரியப்பட இல்லை.
நான் என்னென்னா அது 2014 அப்போது ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நான் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்கும் போது ஃபேஸ்புக் ஓப்பனில் இருந்துச்சு. இப்போ மாதிரி டூம் ஸ்க்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் ஃபோன்லாம் கிடையாதுல்ல அப்போது. அப்போ வந்து வாட்ஸ் இன் யுவர் மைண்ட் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் வரும்ல போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி. மழை சத்தம் கேட்குது உள்ள நைட்டு. உட்காந்துருக்கும்போது ரேண்டமாக நேராக ஃபேஸ்புக்லேயே டைப் பண்ணேன். இந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு நைட்டு, ஒரு பஸ் ஸ்டாண்டு. அந்த பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக திடீர் மழைன்றனால ஓடி ஒதுங்கின கூட்டம். இந்த 2 பேர் நிற்கவே இடம் இல்லைனால கொடைக்குள்ளேயே நின்றுட்டுருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கவங்க அத்தனை பேர் கண்ணு இவங்க மேலே தான் இருக்குது இப்படின்ற மாதிரி போகுது. பையனுக்கு பேர் இல்லை, பொண்ணுக்கு பேர் இல்லை. சும்மா நான் எழுத இப்போ குழந்தைக்கு திடீர்னு ஒரு கதை சொன்னால் நைட்டு தூங்கும் போது நம்ம உடனே ரெடி பண்ணிட்டு சொல்ல மாட்டோம்ல. ஒரு ஊரில் ஆரம்பிச்சிடும். அது திடீர்னு சில நாள் ஒரு பஞ்சு மிட்டாய் வைக்கிறவன் இருந்தான்னு இருக்கும், ஒரு சில நாள் ஒரு பொம்மை கடைன்னு இருக்கும், ஒரு தடவை கலர் மீன் கடைன்னு இருக்கும், ஒரு நாள் என்ன ஆச்சுன்னான்னு ஒரு பாட்டி ஒரு தாத்தா அப்படின்னு ஆரம்பிக்கும்ல. அது மாதிரி ஆன் ரெய்னி நைட் அப்படின்ற மாதிரி ஓகே ஆரம்பித்தாச்சு. ஆரம்பித்ததுக்கப்புறமா மட்டுமே அப்படியே சும்மா கோத்துக்கிட்டே வந்து 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 ஒரு கான்வர்சேஷன் வந்து இதை சொன்னதுனால அதை சொன்னனால இதை சொன்னான்னு 2 பேரோட பேச்சுவார்த்தை இதில் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணுற இடம் அது சொதப்புது. அங்கேருந்து கிளம்புனாங்கன்னு எழுதி ஹார்ட்லி பேக் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அது ஏதோ ஒரு ஃப்ளோவில் பேசியாச்சு, போஸ்ட் பண்ணியாச்சுன்ட்டு. மறுநாள் காலைல நல்ல ரிசப்ஷன், சில கமெண்ட், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, ஒரு 10 பேர். அப்போ பெரிய விஷயம் அதுவே. இப்போவும் இருக்கும் ஃபேஸ்புக்கில் அது ப்ரைவேட்டாக இருக்கும். அதோட ஸ்க்ரீன்ஷாட் தான் பசங்க அது போட்டே ஆகணும்னு கேட்டு ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் போடுவோன்னு கேட்டு வாங்கி போட்டாங்க. ஸோ அதுலேயே மாதேஷ் மாணிக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ சினிமாட்டோகிராஃபர் அவர் தான். யோ என்ன வெறுப்பேத்திரியா அப்படின்னு கேட்டிருப்பாரு. சும்மா லவ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் போட்டு அப்படின்ட்டு. அவர் இப்போ வரைக்குமே அப்படி தான் புலம்பிகிட்ருக்காரு. ஸோ அப்போவே மாதேஷ் மாணிக்கம் கமெண்ட்லலாம் பேசுனதுலாம் இருக்குது. ஸோ அப்படி நைட்டு ஒரு ஃப்ளோவில் உருவான நீ நான் மலைக்குடை தான் இதோட ஆரம்ப புள்ளி. அப்போவே ஒரு 2-3 எபிசோடு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே, அடுத்து இவங்க கதை லைஃப்பில் என்ன நடக்கும்னும் போது பீச்சுக்கு அப்படின்ற மாதிரி, பஸ்ஸு அப்படின்ற மாதிரி, சென்னைன்னு சொன்னால் ஞாபகம் வர்ற மாதிரி இடங்கள்லாம் இவங்க 2 பேர் மீட் பண்ணுறது மட்டும் சும்மா 2-3 எழுதுனதோடு நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கேவி ஆனந்த் சாரோட அசோசியேட் ஒரு பேர் மதின்ட்டு, அவர் வந்து ஃபோன் பண்ணி கண்ணாபின்னு திட்டினார். இது எவ்வளோ நல்லாயிருக்கு, இது ஏன் இப்படி 4 லைக்கு கமெண்ட்டுக்காக எழுதி போடுறேன், இதனால் என்ன கிடைக்க போகுது, இது இவ்வளோ நல்ல கதை இருக்குது, நீ பண்ணலைன்னா வேறு யாருன்னா இதை படிச்சுட்டு பண்ணுவாங்க, தயவுசெய்து அதை தூக்குன்ட்டார். அப்போ ப்ரைவேட் ஆக்கி வச்சது தான். அதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து நம்மளே திரும்பி அதை படித்து பார்க்கும்போது அப்போ இருந்த அனுபவங்கள்லேருந்து ஒன்று வரும். அப்புறம் என் லைஃப்லேயே ஐடென்டிட்டி க்ரைசிஸ்ன்னு இல்லை, நம்ம என்ன பண்ண வந்தோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை வெளியிலேருந்து பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க, யாருன்னா ஓடி வந்து சந்தோஷமாக நீங்கள் அப்படின்னும் போது ஒரு பயம் வருது. நீங்கள்ன்ட்டு நீங்கள் ரத்னகுமார் தானே, டேரக்டர் தானேன்றதை தாண்டி நீங்கள் லொக்கேஷன் ஃப்ரெண்டு தானே, லொக்கேஷனாக கூட கோயிலெல்லாம் வருங்க பார்த்துருக்கேன், இல்லைன்னா நீங்கள் விஜயனா ஃபேன் தான், நானும் விஜயனா ஃபேன் தாங்க, பாருங்க டாட்டூ குத்திருக்கேன், விஜயனா கேட்டதை சொல்லுங்கள், லொக்கேஷனை கேட்டதை சொல்லுங்கள், இப்படி தான் வரும். இப்போ நம்ம கையை கொடுக்குறோம், நம்ம யாருன்னு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்படின்ற இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் வரும்போது இந்த கதையும் அப்போ நான் பேரே இல்லாமல் 2 பேரை கொடைக்குள்ளே நிறுத்தினல, அதில் சத்யாவா அந்த பையனும் இந்த பொண்ணு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுமா உருவாகி அதிலேருந்து வந்தது தான் 29. எந்த ஆங்கிளில் நீங்கள் எழுதும்போது திருக்குறளையும் ஒரு பொண்ணோட உதடையும் எப்படி எழுதுனீங்க? அதை நான் பார்த்த ஆங்கிளில் தான் எல்லாத்தையும் இது கூட உவமைப்படுத்துறது தானே கவிதை. ஓகே, அதான் நீர் நிலாவோட எது கூடயாவது இதான். இப்போ நகத்தை வந்து இந்த அதிசயம் பாட்டில் சொல்லிருக்கோம். அதிசயம் பாட்டு இருக்குல்ல, ஜீன்ஸில் அதிசயம்னு வரும். நகம் கொண்ட கிரீடம் அதிசயமேன்னு வரும். அந்த வளர்ந்த நகம் வந்து
ஒரு கிரீடம் மாதிரி எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி அப்சர்வேஷனில் தானே வருது. நம்ம பார்க்கும்போது எனக்கு நகம் சில சமயம் பார்க்க அவிச்ச வேர்க்கலை மாதிரி கண்ணுக்கு தெரியும். அது மாதிரி ஒன்று அதான் பார்க்காம வேறையாக பார்க்குறதுல வர்றது தான். ஓகே. திருக்குறளை பற்றி சொல்லும் போதெல்லாம் மேல் வரியில் 2 வரியில் மேல் வரி பெருசாகவும் கீழ் வரி சிறுசாகவும் இருக்குன்றது தான். அதில் மேலே 4 எழுத்து கீழே 3 எழுத்து தான் இருக்கும். நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் போனீங்கன்னா அந்த சென்ட்ரு வச்சிங்கன்னு வைங்களேன், அலைன்மெண்ட்டு லெஃப்ட் ஸ்பேஸிங் வச்சிங்கன்னா லெஃப்ட்லேயே வரும் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த லைன். ஆமாம். அதை நீங்கள் அலைன்மெண்ட் சென்டர் பண்ணிங்கன்னா பெருசாக இருக்குது வைடாகவும், நடுவில் இப்படி சென்டராக வரும். ஓகே. வரும்ல. ஆமாம் ஆமாம். அதெல்லாம் பார்க்கும்போது லிப்பு மாதிரியே ஃபீல் ஆகும். அது மாதிரி தான் திருக்குறளும் இருக்குல்ல அப்படின்னு யோசிக்கும் போது தோணுது தான். ஓகே. வேர்ட் டாக்குமெண்ட் இப்போ சொல்லும் போது எனக்கு தோணுது, மேபி அந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் நம்ம ஒன்று பார்க்கும்போது ஒன்று தோணும். சும்மா இல்லாமல் பண்ணுறது தான் அது. சும்மா ஒரு பள்ளி கற்பாமூச்சி முழுங்கிறத பார்க்கும்போது கூட ஏதாவது ஒன்று தோணும். பள்ளி வால் மட்டும் கலந்து துள்ளிட்டு இருக்கோம், அதையும் பார்த்துருப்போம். ஒரு ஸ்பைடர் வந்து வலை கட்டுறத ரொம்ப நேரம் உட்காந்து பார்த்ததெல்லாம் பார்த்துருக்கேன். அவ்வளோ வெட்டியாக இருந்ததுலேருந்து வந்து இல்லை, இது வந்து நீங்கள் வந்து ரசிகன் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரசிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால இருக்குது. இப்போ நீங்கள் சிலந்தி வலைன்னு சொன்னபோது அவள் முகத்தில் வந்து சிலந்தி வலை மாதிரி வேலை வெட்டி இல்லாதப்போ பார்த்த வெட்டி வேலை அதெல்லாம் அதெல்லாம் சொல்லாதீங்க. அது நாங்கள் இப்போ பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று, அவங்க 2 பேரும் மலையில் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து அப்படி ரொம்ப மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அதில் அந்த நீங்கள் எழுதின ரைட்டப்பில் ஒன்று இருந்துச்சு, அந்த மழை நீர்லாம் போய்கிட்டு இருக்கு, அது கூட வலிராம் பாரு மழை நீர் சொல்கிற மாதிரி இருந்தது, சலசல போல போகுதுன்ட்டு. ஆமாம், நிறையா இருக்கும். அந்த மழை சோடியம் வேப்பர் லேம்ப் வெளிச்சத்தில் அம்பு மாதிரி மழை துளிலாம் வந்துட்டுருக்குன்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அப்புறம் ஒரு கவிதை தோண்டு பார்த்திபன் மாதிரி, ஆனால் அதில் கொஞ்சம் டிஆர் வந்துட்டாருன்ற மாதிரி இருக்கும். நிறையா எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. அதில் குட்டி குட்டியாக அந்த இடத்த வர்ணித்தது. ஏன்னா நம்ம வெறும் எழுத்து மூலமாக தானே அந்த உலகத்தை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இன்னும் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாட்டே டாப் ஆங்கிளில் அந்த சோடியம் வேப்பர் லேம்புக்கு மேலே தான் இருக்கும் கேமரா, அங்கேருந்து தான் கீழே போகும். ஸோ ஆப்வியஸாக அந்த லைட் சோர்ஸு அந்த ட்ராப்ஸ்லாம் கீழே இறங்குதுன்றது விஷுவலாகவே இருக்குன்னும் போது அதை நம்ம அங்கே வேர்பலாக சொல்ல வேண்டியதில்லை. அதுக்குன்னு இவன் அழகாக ரசித்து பார்க்குறான்னு அவள் லிப்ஸை மட்டும் காமிச்சோன்னா, லிப்ஸை பார்க்குறான்னு மட்டும் தான் கன்வே ஆகும். எப்படி பார்க்குறான்றது சொன்னால் தானே கன்வே ஆகும். அதனால் சொன்னால் புரிகிற சீலையை மட்டும் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டோம். மற்றபடி ஒவ்வொரு எபிசோட்லையும் அந்த பீச்சுக்கெலாம் இன்னும் பயங்கர டீட்டெயிலாக இருக்கும், குட்டி குட்டியாக. அதில் அவ்வளோ ரசித்து பண்ணதெல்லாம் சிலது எடுக்கவும் செஞ்சோம், பட் தூக்கிட்டோம். பட் அந்த எபிசோடும் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு மனசு வரல அதை தூக்குறதுக்கு. அதையும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன். ஓகே. அதை படித்தாலும் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். ரொம்ப குட்டி குட்டி மொமெண்ட்ஸ்லாம் அதில் இன்னும் அழகாக இருக்குது. இல்லை ஒன்றும் இல்லை, அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு புக்காக எடுத்து போட்டிங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் இப்போ அது மைண்டில் வந்து வேறு ஃபார்மில் வேறு இடத்துல வேறு டைலாக்காக வந்துடும், அந்த மாதிரிலாம் வந்துடும். ஆசை இருக்குது அதை அப்படியே தொகுப்பு மாதிரியும் போடலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் தெரியல, அவ்வளோ பெரிய விஷயமாக இந்த படம் பார்க்கப்பட்டுச்சுன்னா மேபி அது பண்ணலாம். இப்போ வரைக்கும் நல்ல ஒரு வரவேற்பு தான். ஓகே. அதாவது 28க்கும் 29க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஆனால் 29க்கும் 30க்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அது அந்த ஏஜில் ஃபீல் பண்ண உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் இது எழுதும்போது 29 வயசா இல்லை யாராவது? ஆமாவா? இல்லை இல்லை இல்லை. அப்போ எப்படி அது அந்த ஒரு இது? ஆனால் என் முக்கியமான முடிவுகள்லாம் அந்த இயரில் நடந்துச்சு. ஆப்வியஸாக வந்து இப்போ நீங்கள் ஜாதகமே யாருக்குன்னா கொடுக்குறீங்கன்னா 30-31 வயசுன்னு சொன்னோன்னா ஃபில்ட்ரு பண்ணிருவாங்க. 29ன்னு ஃப்ராடு வேலை பார்ப்போம்ல, அதில் ஆரம்பித்து அது ஒரு டேஞ்சர் ஜோனில் இருக்கிற ஒரு எழுத்து. ஓகே. இப்போது தேட்டரே எடுத்துங்களேன். தேட்டரில் வந்து ஒரு படம் ஹவுஸ்ஃபுல் அப்படின்றதுக்கும் ஒரு படம் 1000 பேர் இருக்கிற ஸ்க்ரீனில் 999 டிக்கெட் விற்றுருக்குன்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா ஹவுஸ்ஃபுல்னால் இது போக இன்னும் எவ்வளோ பேர் பார்க்கணுன்னு நினச்சானோ அப்படின்றதும் இருக்குது. 999 தான் அப்படின்னா 999 பேர் தான் பார்க்க நினச்சிருக்கான்ற மாதிரி. ஓகே. அதுலேயே வித்தியாசம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி தான் செருப்புக்கு ஏன் 99ன்னு விலை வைக்கிறாங்க, 100 ரூபாவான்றதும் 99 ரூபான்றதும். ஓகே. சைக்காலஜி தான். ஓகே, சைக்காலஜி.
ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து ரைட்டிங் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 14 வருஷத்துக்கு முன்னாடி அந்த எழுதின அந்த தொகுப்பை கதையிலையும் நான் வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சா? அது வந்து ஒரு டேரக்டராக அது ப்ரெசென்ட் பண்ணுறது, ஏன்னா டைலாகாகவும் நம்ம கொடுக்கணும், இந்த கதையும் கன்வே பண்ணணும், சீனில் கம்போஸ் பண்ணணும், இந்த டியூரேஷன் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சா? இல்லை, எனி புக்கை நீங்கள் படமாக பண்ணும்போது என்ன சேலஞ்ச் இருக்குமோ அதே சேலஞ்ச் தான். இப்போது நீங்கள் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கையில் தான், உங்கள் கற்பனை மொத்தமும் உங்கள் கையில் தான். அதில் எழுத்தாக இருக்கிறதுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ரயில்வே ஸ்டேஷன் வரும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த ஒரு இருட்டு வரும், இருட்டு கூட சொல்கிறேன், ஒரு சத்தம், கரப்பாம்பூச்சி சத்தம்னா அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் ரெஃபரன்ஸ் எடுத்து விஷுவலைஸ் பண்ணுவீங்க புக்குனா. இப்போ படம்னா படத்தில் சில விஷயங்களை நம்மளே விஷுவலாக கொடுக்க போகிறோம். இப்போ புக்கிலேருந்து படம், இப்போ நான் எழுதுனதுலேருந்தே நான் படம் பண்ணுறேன். ஸ்கிரிப்டே அப்படி தான், நீங்கள் கதைக்கு போகணும், ஸ்கிரிப்ட்லேருந்து விஷுவலாக வரும்போதே நம்ம அது ஒரு சேலஞ்ச் தான். புக்கிலேருந்து வரும்போது நம்ம ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக எழுதியிருப்போம். இப்போ நான் அந்த கதையை நீங்கள் படிச்சிங்களா, ஃபஸ்ட் எபிசோட் மட்டும் நீ நான் மலை கூட வந்து அவ்வளோ டீட்டெயிலாக அதில் இருக்கும். சில விஷயங்கள் விஷுவலே கன்வே பண்ணியிருந்தும் போது கண்டினியூவாக மைண்ட் வாய்ஸாகவே போனாலும் அது ஒரு மாதிரி, அன்று கங்கா தனிமையில் நடந்து சென்றாள், அன்று ஜோவென மழை பெய்ததுன்னு ஆடியோ புக் மாதிரி ஆகிடும். ஸோ அது ஒரு அதில் தான் சேலஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா வாய்ஸ் ஓவர்னாவே வெட்டுற அளவுக்கு டயர்டாக இருந்த காலம் இருந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் பண்ணும் போதே தான் அதான் பண்ணுவோம். இவன் தாங்க தீபக் நம்ம படத்தோட ஹீரோ அப்படின்னு வாய்ஸ் ஓவர் போட்டு தீபக் எந்திரிக்கதை காமிச்சு பல் விளக்கதை காமிப்போம். நானே பண்ணியிருக்கேன். ஷார்ட் ஃபிலிம்னு ஆரம்பித்தோன்னே வாய்ஸ் ஓவர் வரும்ல, அது ரொம்ப டயரிங்கான ட்ரூப்பு. அதுவும் அது டயரிங்கான ட்ரூப்புன்னு இருக்கும்போது தான் நான் வந்து இதை வந்து ஒரு கேரக்டராகவும் ஆக்கினேன். ஓகே, அதுதான் பிடிக்கும்னே ஒரு பொண்ணு சொல்லுதுன்னும் போது அது ஒரு கேரக்டர் ஆகும்போது அது பிரச்சனையாக தெரியாதுன்னு எனக்கு. சில படங்களில் நேராக கேமரா பார்த்து பேசுவாங்க தெரியுமா? ஆமாம், அது இடையில அது ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. நம்ம படம் பார்த்துட்டு நினைக்கும் டக்கு என்னடா நம்மளே பார்த்து பேசுகிறாங்க நடுவில் அந்த மாதிரி அதுக்கு ஒரு பேர் இருக்கும், அது மோனலாகாக போகிற மாதிரி. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிலிம் தான். பட் மோஸ்ட்லி அது வாய்ஸ் ஓவராக இல்லாமல் மைண்ட் வாய்ஸ்ன்னு அதுக்கு அவனுக்கு தோன்றுறது மட்டும்தான் வாய்ஸ் ஆகிறது. அது சில இடங்களில் வாய்ஸ் ஓவராக தான் இருக்கும். நாங்கள் அதை ஏமாத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், கதையை கன்வே பண்ணுறதுக்காக. சில இடங்களில் மட்டும் அது வாய்ஸ் ஓவராக தான் இருக்கும். மோஸ்ட்லி அவன் என்ன ஓட்டமாக தான் அது இருக்கும். ஒரு நிதானமான ஒரு லவ் ஸ்டோரி, அதில் வந்து ஒரு 10 செக்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டீங்க. கடைசி சான்றோன்னு எனக்கு கேட்ட காதலி, அது நான் வந்து அந்த சாங்கில் அந்த கிளிம்ஸ்லையும் அந்த கடைசியில் பார்க்கும்போது ஓகே இது ஏதோ சம்பவம் மட்டும் கடைசியில் அந்த பொண்ணு வந்து பார்க்க போகிறாரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட வந்து லவ் பண்ண போகிறான், அதுக்கப்புறம் எங்கேயோ பிரேக்கப் ஆகுறான், கடைசியில் அந்த ஒரு பெயின் இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் அதை முன்னாடியே காமிச்சிட்டிங்க. அது ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் நிதானமான ஒரு ஒரு கதையை போய் மக்கள் எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஒரு. நீங்கள் ஒரு க்ரீட்டிங் கார்டு எடுக்கிறீங்க, லவ்வருக்கு மட்டும் கொடுக்க போதில்ல, ஆனிவர்சரிக்கு கொடுக்கலாம், பர்த்டேக்கு கொடுக்கலாம். அப்போ அது எதுக்கான கார்டுன்றது ஃப்ரண்ட்லேயே தெரிஞ்சிடும். ஓகே, அதனால் உள்ளே இருக்கிறது உங்களுக்கு போர் அடிக்க போகிறதில்ல. யூ ஆர் ப்ரிப்பேர் தானே பண்ணுறோம் உங்களை. ஒவ்வொரு படத்துக்கும் டைட்டில் போடுறோம், டைட்டிலே சம்மப் பண்ணோம், இந்த படம் எதை பற்றின்றது சம்மப் பண்ண தான் போகுது. அது வந்து ஒவ்வொன்றையும் ஒரு படம் மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். ஸோ இப்போ நீங்கள் வெப்சீரிஸ் எடுத்துங்க, ஒவ்வொரு எபிசோடுக்குமே ஒரு கேப்ஷனில் பேட்டில் ஆஃப் பாஸ்டர்ட்ஸ்னு இருக்குன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அதில் ஒரு பெரிய பேட்டில் நடக்க போகுதுன்றது தெரிய போகுது. அதில் பாஸ்டர்ட் அப்படின்றது யார்? ஜான்ஸ்னோ இந்த பக்கம். ஆமாம், அதனால அது ஒரு ஸ்பாய்லராகவோ கிவ்அவேவோன்னு நினைக்கல. இட்ஸ் இன்னமும் கரெக்டாக இந்த படத்தை வரப்போகிறத நீங்கள் இந்த மாதிரி பாருங்கன்னு மைண்ட் செட் பண்ணுறது மாதிரி தான் பார்க்குறேன். அப்படி இருந்தும் நெருப்பின் நடனம்னு ஒரு எபிசோடு வரும்போது லேக் வரும், நிறைய நடக்கும். நெருப்பு என்ன ஃபார்மில் ஆடுமோ அந்த மாதிரி அந்த எபிசோடுக்குள்ளே நிறைய அது வரைக்கும் இருந்த ஒரு 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 ஆறு காட்டாராக இருக்கும் அந்த இடத்துல. பட் அதை மைண்ட் செட் பண்ணியிருப்போம். சில பேருக்கு அப்படி பார்த்தாங்க, சில பேருக்கு மட்டும் அது இல்லை இது கதையிலேருந்து விலகுதோ அப்படின்ற ஒரு தாட்டும் வந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளோ ஏற்றுக்கிட்டதே எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா
எவ்வளோ பயந்தோம் தான். சாப்டர்ஸாக இருக்குது, வாய்ஸ் ஓவர் இருக்குது. டெல்லின்றோம், டெல்லியில் ஒரு ஷாட் கூட எடுக்கல. சேலம்ன்றோம், அந்த லேக்கு இங்கே எடுத்தது சிறுசேரி பக்கத்தில். ஓகே. எதையுமே கேட்கல. கலெக்டர் ஆஃபீஸ் அது இதுன்னு எல்லாமே சந்து போந்து இங்கே சுற்றி சுற்றி எடுத்தது தான் எல்லாமே. இவங்களுக்கு வேறு எதுவுமே இவங்களுக்கு பாதர் பண்ணல அப்படின்னா எமோஷ்னலி இன்வெஸ்ட் பண்ணி கேரக்டர்ஸை ஃபாலோ பண்ணி அந்த வேர்ல்டுக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா பீரியடு 2010 சொல்கிறோம். நேற்று ரிலீஸ் ஆன கார் கூட போயிட்டுருக்கோம் ரோட்டில். பட் சப்கான்ஷியஸாக அந்த 10 ரூபா ரீசார்ஜ் கார்டு, 100 மெசேஜ் தான் ஃப்ரீ, இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் இருக்குல்ல பீரியடை ஞாபகப்படுத்த. சன் மியூசிக்கில் பர்த்டே விஷ் பண்ணுறது, அந்த மாதிரி தீமேட்டிக்காக தான் அந்த பீரியடை செட் பண்ணோம். ஓகே. பேக்ரவுண்டை மாற்றி இதை எரேஸ் பண்ண அதை பண்ணு ரொம்ப பாடாப்படுத்தாமல் அப்படி பண்ணுறது அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஓகே. நம்ம படத்தில் இடம் அந்த அந்த பீரியடில் நடக்கிற கதை அப்படின்றது வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. அப்படி இருந்தால் இன்றைக்கே இதை செட் பண்ணிடலாம். ஓகே. எனக்கு இன்னொரு தாட்டும் இருந்துச்சு, இதை வந்து இன்றைக்கி கான்டெம்பரரியாக காமிக்கும் போது கொஞ்சம் கிரிஞ்சு இல்லைன்னா ஓல்ட் ஸ்கூல் இல்லைன்னா பழைய படம் மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீல்லாம் வருமோன்றதும் ஒரு தாட் இருந்தனால தான் டிண்டர் பம்புள் ஓயோ வருவதற்கு முன்பு ஒரு காலத்திலே செட் பண்ணி, ஓகே, நீங்கள் என்ன அந்த காலத்தில் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது, நானே அந்த காலத்தில் நடக்கிற கதைன்னு தான் சொல்கிறேன் அப்படின்றது பண்ணிட்டோம். பட் ஆனால் இன்றைக்கே ரொம்ப ரிலேட் பண்ணி இன்றைக்கி இருக்கிறவங்களும் அதை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து விஜயும் சத்யா 2 பேரும் வந்து பேசிக்கிற ஒரு இடம். அவங்க வந்து ரூமில் வந்து சொல்கிறது, சத்யா வந்து தூங்கிடுவாப்புல, ஆனால் விஜய் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. லவ்வை வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணிட்டாங்க, அதை விட பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றப்ப சத்யா தூங்கிட்டாப்புல. ஆனால் அங்கே யார் முடிச்சிருக்கானா, ஆடியன்ஸ் எல்லாம் முடிச்சிருக்கான், எல்லாம் கேட்டுட்ருக்கான். ஸோ அந்த சீன் கம்போசிஷன் பற்றி சொல்லுங்கள். அந்த டயலாக்ல ஏன் வந்து சத்யா தூங்கினார்? ஏன் தூங்கினார்? தூக்கம் வந்துச்சு தூங்குறாருன்னு சொல்லிடாது. ஏன் தூங்கினாருன்றதுக்கு ஒரு ட்வீட் கூட பார்த்தேன் நான். பசங்க உடனே டயர்டாகி தூங்கிடுவாங்க, அப்போ தான் பொண்ணுங்க வந்து ரொம்ப ஃபிலாசபி லைஃப்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு. ஓகே. எனக்கு வந்து அந்த கவிதை, அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல, ஹார்ட்டை பற்றி சொல்கிறது, ரொமான்டிசைஸ் பண்ணாத இதை தாண்டி போகணுன்னு சொல்கிறது, அது எல்லாத்துலேயும் முழிச்சிருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க கூட்டிகிட்டு கேட்டுட்ருக்க மாதிரி தான். இந்த படம் லாஸ்ட்டில் ஒரு கவிதையோடு முடியுது அப்படின்றதும் இருந்துச்சு. ஆனால் அந்த கவிதை திடீர்னு துண்டாக வந்தால் நல்லா இருக்கிறத விட இவன்ட்ட சொல்ல ட்ரை பண்ண அப்போது, அதாவது இப்போ எல்லாம் ஃபிசிக்கலாக முடிஞ்சிடுச்சு, ஆனாலுமே ஐ லவ் த வே யூ டச் மை ஹார்ட் மோர் தென் யூ டச் மீன்ற ஃபீலில் அவள் அதை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் அவன் தூங்கிட்டான் அப்படின்னா அங்கே ஒரு சின்ன ஒரு டீஸ் பண்ணிவிட்டு அவளுக்கும் அப்போது இவனுக்கு என்னென்னு இப்போ மெசேஜ் பண்ணுறேன்னு யோசிக்கும் போது அப்போது அன்றைக்கி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், சொல்லலாம், அதை இப்போ சொல்லலாம் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. ஓகே. அங்கே சொல்ல முடியாமல் போகிறதுக்காக அவனை தூங்க வச்சோம், அதுக்காக மட்டும்தான். ஓகே. அண்ட் டெலிட்டட் சீன் எல்லாருமே பார்க்குறாங்க, இதை சீனில் வச்சுருக்கிறாமே, தேட்டரில் நாங்கள் பார்த்துருப்போமே, அவங்க 2 பேரும் வந்து சேர்றது வந்து அழகாக வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணுறதை வச்சுருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அது டெலிட் ஆச்சு? அது டெலிட்டட் சீனே கிடையாது ஆக்சுவலி. நான் தான் சொன்னேன், எல்லா படத்துலேயும் ரெண்டு கிளைமேக்ஸ் தான் இருக்க முடியும். சேர்ந்துருவாங்களா பிரிஞ்சிருவாங்களா, இல்லைன்னா ஓப்பன் எண்டு அண்டர்ஸ்டூடில் விடுறது. இந்த படம் வந்து அண்டர்ஸ்டூடில் விடலான்னு ஒரு தாட் இருந்துச்சு. ஓகே. விஜய்க்கு ஒரு கேரக்டர் இருக்கும், எப்போவுமே ஏதோ ஒரு இம்பல்சிவாக மெசேஜ் அனுப்ப டைப் பண்ணிடுவா, இல்லை வேணாம் அப்படின்னு டெலீட் பண்ணிடுவா. இதை ஒரு ஹேபிட்டாக காட்டு வரும். இவ்வளோ மிஸ் பண்ணும்போது சத்யா அப்பப்போ ஒன்று சொல்லுவான், எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும், அந்த கனவில் சுற்றி தண்ணி, அது ஒரு ஏரி மாதிரி இருந்துச்சு, அதுக்கு நடுவில் நீ நானும் இருக்கோம், நம்ம சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, அப்போ நான் அவன் கழுத்தில் தாலி கட்டுறேன், அந்த மாதிரி ஒரு கனவு வரும்னு ஒரு 2 வாட்டி சொல்லுவான் படத்தில் அங்கங்கே. இப்போ மணி வந்து கிளைமேக்ஸில் ஓப்பன் பண்ணால் ஒரே கிளாப் சார் அப்படின்னு ஒரு கதை சொல்கிறான். லாஸ்ட்டாக மெசேஜ் ஸ்க்ரீனில் வரும்போது டெட்டாக்கில் அவன் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி உட்காந்துருப்பான், இவன் கதை சொல்லிட்டுருப்பான், அவன் மெசேஜ் டைப் பண்ணுவாள், மெசேஜ் ஸ்க்ரீனில் வரும், கர்சர் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அப்படியே ரிவர்ஸில் போய் டெலீட் ஆகிரும், அதுக்கப்புறம் ரோலிங் கிரெடிட் போகும்.
அப்படி வச்சுருந்தோம். ஓகே. ரோலிங் கிரெடிட் போனால் அந்த டைமில் ரோலிங் கிரெடிட் போய் கொஞ்ச நேரத்துலேயே கல்யாணம் நடக்கும், இதெல்லாம் நடந்து வந்து முடியும். இப்போ என்னென்னா இது வந்து அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பிடுச்சா இல்லை பேக் ஸ்பேஸ் வழக்கம் போல் டெலீட் பண்ணிடுச்சா, இல்லை இது மணி உட்காந்து சொன்ன கதையா, எல்லாம் அவளால் தானோட கல்யாணமா, ஓகே, இல்லை இவன் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தால எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும், அந்த கனவை அவன் திரும்ப நினச்சி பார்க்குறான் இப்படின்னு ஓப்பன் உண்டு. அப்படி யோசித்தோம். சொல்லுங்கள். இல்லை சொல்லுங்கள். ஆக்சுவலாக இல்லை, எனக்கு இந்த கதையெல்லாம் பார்க்கும்போது ஐ மீன் ஒரு ஆடியன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன நடந்திருக்கும்னு நினச்சோம் அப்படின்னா, ஒருவேளை இது உண்மையான கதையாக இருந்தால் விஜயும் சத்யாவும் சேர்ந்துருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிது. இது எதுவும் உண்மையான கதையை அந்த கிளைமேக்ஸை எடுத்து போயிருந்தீங்களா? அப்படி உண்மையான கதையை அதான் இந்த மூணு இப்படி ஓப்பன் எண்ட் விட்டோம். சேர்ந்துருக்கலாம்ல அப்படின்னா சேர்ந்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சேர்ந்துட்டாங்க. சினிமாவில் தான் எல்லாம் நடக்கும், நேரத்தில் இப்படிலாம் எங்கே அமைஞ்சு வரும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இல்லை அதான் அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டாலே பார்த்தீங்களா அங்கே வரும் வந்துட்டு இப்படி போயிருமே அப்படின்னு அவங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. இல்லைப்பா அவன் அனுப்பியிருப்பா அதுக்கப்புறம் இது வந்து அப்படின்னு மணி சொன்ன கதையாக இருக்கலான்றாங்கன்னு இருக்கும். இப்படி பண்ணால் என்ன ஆகுதுன்னா மனசாக பார்க்குறாங்களே, மனசுலேருந்து இந்த படம் பார்க்குறவங்கள வந்து திடீர்னு நான் வித்தியாசமாக படுத்துறேன்ற மாதிரி மூளையாக ரொம்ப அவங்கள அவங்க எமோஷனில் விளையாடுற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஆனால் எனக்கு கல்யாணம்னு காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக மெசேஜ் அனுப்புனா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒருத்தனுக்கு எவ்வளோதாண்டா அப்படியே தட்டில் வந்து அப்படியே அமையும். சினிமாவில் தான் இது நடக்கணும், ஒரு சினிமா ஆயிருக்கும். அது இப்படி விடும்போது அது ஒரு அப்சல்யூட் சினிமாவாக ஆகுதுல்ல. ஏன்னா ஒரு ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்படியும் சில பேருக்கு அப்படி அதை ஏற்றுக்கிட்டு பிடிச்சிருக்குன்றவங்களுக்கு ஒரு ஆசுவாசப்படுத்துறதுக்கு தான் அது சாப்டர் 11 ஒரு சந்தோஷத்துக்காக தான் அது பண்ணது. இந்த படத்தில் வந்து ஒருவேளை பிரேக்கப் ஒருத்தன் ஆயிருந்தான் அப்படின்னா, இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவ். ஏன்னா நிறைய படங்கள் வந்து சில படங்கள் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஐயோ நம்ம என்னடா ஆக போகுது அப்படின்னு ஒரு பயம். பட் இந்த படத்தில் பிரேக்கப் ஆகவனுக்கு சரி, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவனும் சரி, லவ் பண்ணணும் ஆசைப்படுறவனுக்கு சரி, ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுத்துருக்கு. அவன் கட்டாகி போகிறான், பார்த்தா அவனுக்கு ஒரு ஹீலிங் மொமெண்ட்டு, உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குடா. இது எப்படி அது பண்ணீங்க? நான் கதையாக இல்லை, இப்போ ஆட்டோகிராஃபில் ஆரம்பித்து ஒரு பிரேக்கப்புக்கு அப்புறம் கோத்ரூ பண்ணுறது இருக்குல்ல, ஆட்டோகிராஃப்லாம் என்னால் அந்த பாட்டு வரும்போது சேரன் சார் குடித்து விழுந்து கிடந்து அப்படியே வாமிட் எடுத்து அப்படியே கிடந்து அப்பா அம்மா தூக்கி உட்கார வச்சு தண்ணி ஊற்றி குளிப்பாட்டிலாம் நிறுத்ததெல்லாம் பார்க்கும்போது லவ் மட்டும் பண்ணிடக்கூடாதுன்ற அளவுக்கு வலியாக இருக்கும். ஆனால் அந்த படம் அதே லவ் பண்ண எல்லாருமே திரும்பி போய் மீட் பண்ணி அவங்கள கல்யாணத்துக்கு வர வச்சு அது ஒரு அந்த படம் ஏன் அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணிச்சுன்னா, அதை தாண்டி லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அதனால் சித்திர மாட்டேன், நீ அதை தாண்டி லைஃப் இருக்குது. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ரீசெண்டாக எத்தனையோ வருஷம் ஆச்சு ஆட்டோகிராஃப்னும் போது ஒரு விழா பண்ணும்போது தான் ஷூட் வரைக்குமே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து ஸ்னேகா சேரன் சார் இவங்க 2 பேருக்குமே இன்னொரு லவ்வாக கொண்டு போகிற ஆங்கிளில் தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்கிரிப்டில் இருந்துச்சு, அப்படி தான் ஷூட் பண்ணாங்க. ஒரு பாயிண்டில் தான் அது லவ்வாக இல்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் அந்த கால் எடுத்தாங்கன்னு சொன்னது வந்து மேஜிக்கல் மூவ். அது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு செம ஃபீலிங். பையன் பொண்ணு, ஒரு பையனுக்கு எல்லாமுமா ஒரு பொண்ணு ஃப்ரெண்டாக கூட இருக்க முடியும் அப்படின்றது தான் ரொம்ப பாசிட்டிவ். ஆமாம், அது எவ்வளோ பெரிய விஷயம். அண்ட் ஒவ்வொரு பூக்களுமேன்ற பாட்டு ஒரு மனசை மாற்றுறதுன்னு இருக்கும் அந்த படத்தில். அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த படத்தில் வந்து நிறையா இருந்துச்சு. அதாவது பிரிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறவங்க மேலாம் கோவம், டிராஃபிக் சிக்னலில் இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் ஹார்ன் அடிச்சிட்டே இருக்கான்ட்டு இறங்கி போய் ஹெல்மெட்லேயே அவன் மண்டையை உடைக்கிறது, பந்தியில் பரிமாறிட்டு இருக்கும்போது சுடுசோரை கையில் ஏடா போடுவேன் அப்படின்னு சொன்னதும் அவன் தலையிலே கொட்டிட்டு போயிடுவான். மிக்கி மவுஸ் பொம்மை போட்டு ஆடிட்டு இருக்கும்போது பார்க்கிங் பக்கமாக போவான் பீஸ் அடிக்கலான்னா, அங்கே கார்லேயே நின்று சரக்கு அடிச்சிட்டு இருக்கவங்கிட்ட போய் குடிக்கிறான்னு கேட்டாங்கன்றக்க குடிச்சிடுவான். குடித்ததும் அவன் என்ன லவ் ஃபெயிலியரா, எவனோ இழுத்துட்டு ஓடினான் அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா அவனை கார் கண்ணாடிலே வச்சு மாண்டு. இந்த மாதிரி அவன் ரேண்டமாக ஒரு ஆன்டி சோஷியல் மாதிரி ஆயிடுவான் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு
ஒரு ஜேர்னி இருக்கும். இன்னொரு அவன் குடிச்சிட்டு ரேஷ் டிரைவிங் பண்ணி ரோட்டில் விழுந்து அப்படியே மயங்கி கிடப்பான். விடிய காலில் அவன் யாரோ பிச்சைக்காரன் நினச்சி காசெல்லாம் போட்டு போயிடுவாங்க. மறுநாள் காலையில் அந்த காசை பார்த்ததும் கதறி அழுதுவாங்க, நம்மளை பிச்சைக்காரன் நினச்சிட்டாங்கன்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஜேர்னி இருந்துச்சு. இவன் வந்து திரும்பவும் லேக் கிட்ட போகிறதுக்கு நடுவில் அந்த காசை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு அங்கேயே படுத்து கிடந்த ஒரு சாமியாருக்கு போட்டு அவர் முடிகிடிலாம் கட் பண்ணி விட்டு பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பில் மருந்து வாங்கி போட்டு விட்டு சாப்பாடு கொடுத்து அவரை குளிப்பாட்டி அவர் ஒரு ஆளாக மாறி எழுந்து நின்று ஒரு விபூதி வச்சு விட்டு நல்லா இருந்துட்டு போவார். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒருத்தரை சரி பண்ணும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது, அதை நம்ம பெருசாக பண்ணால் இன்னும் நமக்கு கொஞ்சம் ஹீல் ஆகும்னு நினச்சி தான் ஏரியா கையில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஆனால் எனக்கு வந்து இந்த பொண்ணோட பிரிவு வழி அதுலேருந்து செல்ஃப் டிஸ்கவர் ஆகிறது ஒன்று. அதை தாண்டி ஒரு இன்சிடெண்ட் அவனை மாற்றுது அப்படின்னா அந்த இழப்புக்கு மரியாதை இல்லாமல் போயிடுது. அப்படின்னும் போது அதுதான் அவனை மாற்றிருக்கணுன்றது வரணும்னு தோணுச்சு. அந்த மாற்றம் வர்றதுக்கான ஒரு இடமா அந்த பிச்சைக்காரனாக ஃபீல் பண்ணுற இடம் வச்சுருந்தோம். பட் ஷான் ரோல்டன் ஒரு மேஜிக் பண்ணார். பிரேக்கப் ஆகிற அந்த சீன்லேயே விது ஒரு மாதிரி அதை பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவன் வந்து சின்னதாக ஒரு ஸ்மைலோட உனக்கு இதான் வேணும்னா நீ முறை ஒன்று கேட்டிருக்க, நீ நல்லாருன்னு சொல்லிட்டு போகிற இடத்துலே வந்து இஸ் மூவிங் ஆன் அப்படின்றது ஃபீல் ஆகுது அப்படின்னு வாடினேன் மலரே வச்சு ஒரு பிஜிஎம் பண்ணியிருப்பார். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி சீனில் விது சத்யா பேசிட்டு போகும்போது ஒரு ஒரு மறுமலர்ச்சி ஃபீல் இருக்கும். ஒரு திரும்ப இவால்வ் ஆகிறான், க்ரோவிங் அப் அப்படின்னு ஒரு பூ பூத்த ஃபீலிங், இல்லை ஒரு பாறையை பொழந்துட்டு ஒரு செடி முளைக்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். லைக் அவன் இங்கேருந்து வேரோடு பிடுங்கி விலகி போகிறான் அப்படின்றது. பட் அவன் வந்து அதை அக்செப்டன்ஸுக்கு வந்துட்டான்றது வந்து அந்த மியூசிக்கே பண்ணுச்சு. ப்ரில்லியன்ட் மூவ். அந்த மியூசிக் அவர் அங்கே அந்த கிரியேட்டிவ் சாய்ஸ் ஷான் எடுத்ததுனால நான் சொன்ன எதுவுமே தேவைப்படல. அந்த மொமெண்ட்டே அவனை ஹீல் அந்த மொமெண்ட்லேருந்தே அவன் வந்து நகர ஆரம்பிக்கிறான். வலிக்க தான் செய்யுது காரில் பைக்கில் போகும்போதும். பட்டு 180 டேஸ்னு காமிக்கும் போது திரும்ப தெருவில் இல்லை. அவன் ஏதோ ரிபல் வித்திய காசாக ஏதோ ஒன்று பண்ணுறான். ஆனால் அதில் அவன் ஹார்ட் இல்லை, இருந்தாலும் அவன் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறான். இப்போதைக்கு நம்ம பர்பஸ்னு ஒன்று இல்லைன்னும் போது ஏதோ ஒன்று பிடிச்சிப்போம் இப்போதைக்கு அப்படின்ட்டு அதை பிடிச்சிக்கிட்டான்ற மாதிரி அந்த நகர்வு வந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு அந்த சுவிட்ச் யாருக்குமே வந்து சும்மா டப்பு டிப்புன்னு போகிற மாதிரி இல்லை, ஆர்கானிக்காக ஃபீல் ஆக காரணம் அந்த மியூசிக்னே சொல்லுவேன் நான். ஸோ ஷானோட சாய்ஸ் ஆஃப் மியூசிக் தான். யோசிக்கும் போது அந்த சீன் வந்து சொன்ன மாதிரி அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. அண்டு அப்படியே பார்த்தோம்னா மேதமானில் மட்டும் இந்த டைலாக் பற்றி கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சு. மச்சான் அவள் இருக்க நல்ல வைபவம் நான் வந்து நல்லா குடிச்சிருப்பார். குடிச்சிட்டு அந்த லவுட் ஸ்பீக்கரில் பிரியா பவானி சங்கர் கேட்டுட்ருப்பாங்க. ஆள் ஆதார் கார்டில் கூட அழகாக இருப்பான் மச்சான், ரெக்க மட்டும் இருந்துச்சுன்னா அவள் தான் மச்சான் தேவதை அப்படின்றது அந்த டைலாக் செம்மையாக இருந்துச்சு. அது டைலாக் பற்றி எதாவது ரேண்டமாக இல்லைன்னா நீங்கள் ஆதார் கார்டு பார்த்துருக்கீங்களா அந்த டைமில்? இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குது. அப்போல்லாம் வந்து எக்ஸ்ரே மாதிரி இருக்கும் மூஞ்சி பார்த்தாலே. அதுலேயே ஒருத்தி சூப்பராக இருக்கான்னா நிஜத்தில் எப்படி இருப்பான்ற மாதிரி சும்மா நமக்கு அதான் சொல்கிறேன்ல, எத்தனையோ பேர் பார்க்குறோம். அதை நான் பார்க்கும்போது எனக்கு இப்படி தோணுச்சு. அந்த படத்தில் பெட்ரோல் பங்க்கில் போய் நிற்பார். அதாவது பிரியாவுக்கும் வைபவுக்கும் சண்டை ஆயிரும். என் தங்கச்சி தான் பெருசுன்னு சொல்லிட்டு என்னையே அரைஞ்சிட்டல நீ, உன் வாழ்க்கையில் நீ என்ன உருப்படியாக பண்ணியிருக்க, நான் மட்டும் லைஃப்பில் இல்லைன்னா நீ 0 தான் அப்படின்ட்டுருப்பா. அதை சொன்னதுக்கப்புறம் விலகி போய் அவன் பைக்கில் பங்க்கில் நிற்கும் போது இதை யோசிச்சு பார்ப்பான். அந்த பொண்ணு நானும் லைஃப் விட்டு போனேன்னா நீ 0 தான் அப்படின்னு சொல்லும் போது, பெட்ரோல் போடுறோம் சார் 0 பார்த்துங்க சார் அப்படின்னு சொல்லுவான். இந்த 0 பார்த்துங்க சார் நம்ம படங்களில் நிஜத்தில் நிறையா நம்மலாம் பார்த்துட்டோம் இந்த 0வை. அந்த டைமிங்கில் சொல்லும் போது அது உட்காருதில்ல, அது மாதிரி தான் ஆதார் கார்டும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. 29 படம் வந்து ரத்னகுமார் அவர்களை சீதாராமம் படம் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுவும் 29 ஒரு
அளவு கடந்த ஒரு ஃபீல் கொடுத்த படமாக தான் இப்போ எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். நிறையா ஒரு ரைட்டராக டேரக்டராக நிறையா கொண்டாடுறாங்க. இன்னும் நிறையா எதிர்பார்த்துட்ருக்குறோம். அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது. அல்லு அர்ஜுன். ஆமாம், அடுத்த போயிட்டுருக்கு. அதான் போயிட்டுருக்கு, டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஒரு டிராஃப்ட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், எழுதிட்டு தான் இருக்கோம். போயிட்டுருக்கு. அடுத்தது அதோட வேலைகள் ரைட்டிங்காக முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் இந்த வாட்டி. நிறைய பேர் என்னை திட்டுறாங்க, இவ்வளோ டைம் எடுத்துக்காதீங்க தயவு செய்து அப்படின்ட்டு. நான் எடுத்துக்கல. அது நான் பண்ணுற படங்கள் வந்து அவ்வளோ ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குன்றனால கொஞ்சம் அப்படி தான் டைம் ஆகிடுது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு கொடுத்துருக்க அங்கீகாரம் வந்து அடுத்த ஸ்டெப்பை ஈஸியாக ஆகும்னு நம்புகிறேன். பார்ப்போம்.